ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் மாதத்துல ஆணி மாத பலன் பார்க்க போறோம். ஏன் நம்ம தமிழ் மாதம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஆங்கில மாதம், அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கும் நம்ம வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம், தமிழ் மாதத்துக்குமே வரிசையா பலன் பார்த்துட்டு வர்றோம். இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா, இந்த 12 ராசிக்குமே பொதுவான பலன் சொல்றோம். எந்த ராசிக்குமே ஒரு குறிப்பிட்டு இல்லாம 12 ராசிகளுக்குமே ஒரு பொதுவான பலன். அப்ப கரெக்டான துல்லியமான பலன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் முழுமையா தேவை. இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களும் இந்த நடக்கக்கூடிய கோச்சார காலங்களும் இதுதான் உங்களுடைய சரியான ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு நல்ல வழியை காமிக்கிறதுக்கான ஒரு வழி. இதை பொறுத்தவரை பொது பலன் மட்டுமே. இந்த ஆணி மாசம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் மாதத்துல என்னென்ன ஒரு பலன், அதாவது சுப முகூர்த்த தினங்கள் ஒரு சில விஷயங்கள் வருது இல்ல. இந்த சுப முகூர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி, 23, 26, 28ஆம் தேதி இந்த 4 முகூர்த்தங்கள் ஓரளவுக்கு வளர்பிறை முகூர்த்தமாகவே வரும். 16, 6, 24 ஞாயிற்றுக்கிழமை, 7, 7, 24 ஞாயிற்றுக்கிழமை, 10, 7, 24 புதன்கிழமை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12, 7, 4, 12, 7, 24 இது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. இந்த 4 முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பான முகூர்த்தங்கள். இதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுப முகூர்த்தம்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதுல ராகு காலம், யமகண்டம், மற்ற கெட்ட நேரங்கள் என்னவா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி கிளியரான ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சுப முகூர்த்த தினங்கள். எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே அது ரொம்ப உகந்த ஒரு நேரம். அது இந்த குரோதி வருடம் ஆணி மாதம், அதாவது 1ஆம் தேதி 15/6/2024 சனிக்கிழமை ஆணி மாதம் பிறக்குது. இதுவே பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்கணத்துல ராசி கும்ப ராசி, கன்னி ராசியில பிறக்குது. லக்கணத்திலேயே சூரியன், சுக்கிரன், புதன், மாந்தி எல்லாமே இருக்கு. இந்த உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கன்னி வீட்டில் பாத்தீங்க அப்படின்னா சந்திரன், கேது ரெண்டுமே இருக்கு. சனி பகவான் கும்ப வீட்டில் இருக்காரு, ராகு மீன வீட்டில் இருக்காரு, செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த வீடான மேச வீட்டில் இருக்காரு, குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டில் இருக்காரு. இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு மாதத்துக்குமே, தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்குமே 15 நாள் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த ஆணி மாதம் இந்த 12 கிரகங்களுடைய அமைப்புல மாதத்துல வரக்கூடிய பலன் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த 12 ராசிக்குமே விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான். இந்த சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கார். சனியினுடைய தாக்கம் ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. ஜென்மச்சனி 100% சனியினுடைய தாக்கம் அப்படியே இருக்கும். ஆனா தனக்குன்னு ஒரு தன்மானத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கும்பராசி. கோயிலினுடைய கும்ப கலசம் கோயிலினுடைய உச்சியில இருக்குமோ என்ன மரியாதையோ அந்த மரியாதை, சுயமரியாதையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் கும்பராசி அன்பர்கள். அவங்களுக்கு அந்த அமைப்பும் கிடைச்சிடும். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்திர ராசி. ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குணத்தை கொண்டவர்கள், ஸ்டாண்டர்டா ஒரு செயல்பாடு செய்யக்கூடிய ஒரு நபர்கள், எது செஞ்சாலும் அதுல மாற்றத்தை ஏற்படுத்தாம கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள். இந்த மாதிரி உள்ளது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 3ல இருந்து 4க்கு பயிற்சியானார் குரு பகவான். 4ஆம் இடத்துல வைகாசி மாசத்துல எல்லா கிரகமும் 4 கிரகங்கள் ஒண்ணு கூடிச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இருக்கார். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன், புதன்
எல்லாமே. கரு உருவாகலை, குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர்கள் உண்டாகும். பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கி ஒரு சுமூகமான ஒரு தீர்வு காண்றதுக்கான வழி வாய்ப்புகள் கிடைக்கும். பங்கு பிரிச்சுக்கிறது, அதாவது பங்குகள்லாம் சுமூகமாக பிரிச்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். குலதெய்வ வழிபாட்டில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் நல்லதாக மாறும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8 அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆக வாய்ப்பு உண்டு. நில சம்பந்தமாகவோ பண சம்பந்தமாகவோ நீங்கள் வரவு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரை கருத்து வேறுபாடுகளாக இருக்கு, கூட கணவன் மனைவி பிரிவினையில இருக்கு, சண்டை சச்சரவுகள் இருக்கு, திருமணமே ஆகலை, வெளியூர் போகல, வெளிநாடு போக வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் காலகட்டமா மாறும். இந்த ஜென்மச்சனியில எந்த ஒரு சுப காரியங்கள் செஞ்சாலுமே அது சுப செலவா மாறுறதுக்கு நல்லது. சுப செலவா மாத்திருங்க. பணம் காசு கையில வச்சிருந்தாலும் சரி, எதா இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்றோம் அப்படின்னா அது கைக்கு சேராத முதலீடு. அதையே நீங்க சுப செலவா, திருமணம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள், இட சம்பந்தமா இந்த மாதிரி சுப செலவா மாத்திடுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அப்ப இந்த கும்பராசி ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருந்தாலும் 100% அதனுடைய தாக்கங்களே இருந்தாலும் உங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. 2ல ராகு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில தோஷத்தை குறிக்கும். இருந்தாலும் இது கோச்சார பலன் தானே. அப்படிங்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை இதெல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட பேசுறது நல்லதா இருக்கும். 3ல செவ்வாய். செவ்வாய் அப்படின்னா சகோதரக்காரகன்னு அர்த்தம். இந்த செவ்வாய் 3ல இருக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காரக பாவக நாஸ்தின்னு சொல்லலாம். இருந்தாலும் செவ்வாய் தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவோம். செவ்வாய் என்பவர் தம்பி. அந்த தம்பிங்கிற ஸ்தானத்திலே இருக்கிறதுனால ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணன் தம்பியுடைய சப்போர்ட்டுகள் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. 4ல குரு, 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால, குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறதுனால சந்திரன் அங்கே உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம், சுக்கிரனுடைய வீடும் கூட. ஆடம்பரமான வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு பெரிய மாளிகைகள் கிடைக்கிறது, காம்ப்ளெக்ஸ் வாங்குறது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கைமாற்றங்கள், நிலைகள் எல்லாமே ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி, அதாவது குழந்தைகள் சம்பந்தமா, பூர்வ புண்ணிய சம்பந்தமா அந்த மாதிரி வழி வாய்ப்புகள் ஏற்படும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல சந்திரன், கேது இருக்கிறதுனால ஒரு மன வலிமைகள், மன அழுத்தங்கள், மனக்குறைவுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால் 10 என்பது தொழில் ஸ்தானம். தொழிலில் இருந்து வந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு வழி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். இந்த ஜென்மச்சனி காலமாகவே இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் இருப்பதனால இப்போ ஜென்மச்சனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரமாக போறாரு. வக்ரமானாரு அப்படின்னா மைனஸும் சேர்ந்தா பிளஸ் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த சனியினுடைய பார்வை பட்டு அதனுடைய தாக்கம் எதுக்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும். நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகும். ஒரு 4-5 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வக்ரகதியில தான் இருப்பார். அந்த வக்ரகதி காலங்கள் உங்களுக்கு ஒரு கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய ஒரு காலமட்டமாக கூட அது மாறிடும். சரி, இந்த ஆங்கில மாதத்துக்கும் தமிழ் மாதத்துக்கும் உள்ள பலன் 15 நாள் வித்தியாசம் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாத பலன் வந்துடும். நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களை சேரும். இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஒரு பொதுப்படையான பலன் தான். ஒரு 100%லாம் யாருக்கும் பொருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்காது. 50% பொருந்தோம், இல்லை அப்படின்னா 70% பொருந்தோம். மிச்சம் ஏன் பொருந்தலை அப்படின்னா இந்த ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு. விதி ஜாதகம் என்பது ஜனன ஜாதகம், பிறப்பு ஜாதகம். பிறக்கும் போது எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே எப்படி இருக்கோ அந்த கிரகங்களுடைய பிரதிபலிப்பு பஞ்சபூத தன்மையிலான ஆனதுதான் இந்த உடலும் சரி,
இந்த பிரபஞ்சமும் சரி, இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த ஐம்பெரும் பூதங்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதோ அந்த மாற்றங்கள் தான் நம்மளுடைய இதே நிர்ணயிக்கக்கூடிய விஷயம். அப்போ உடல்ல உள்ள மாற்றங்களா இருக்கட்டும், கிரகத்துல உள்ள மாற்றமா இருக்கட்டும், இந்த கிரகத்துல என்னென்ன மாற்றம் ஏற்படுதோ அது பூரா நம்ம உடல்ல ஏற்படும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு விதி ஜாதகம் என்பது மெயினா பார்க்கணும். நீங்க ஒரு தொழில் பண்றதா இருக்கட்டும், வெளியூர் போறதா இருக்கட்டும், வெளிநாடு போறதா இருக்கட்டும், பேர் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு கடைக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா பேரே தவறா வச்சிருவாங்க. அப்ப அந்த பேரை சொல்லி 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 அவரை கூப்பிடும்போது அவருடைய வாழ்க்கை கீழ் மட்டத்துக்கு தான் போகுமே தவிர மேல் மட்டத்துக்கு வரவே வராது. அப்போ ஒரு சில நேரங்கள்ல பேரை மாத்திருவாங்க. மாத்துனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வரும் பாருங்க டெவலப்பு செம்மையா இருக்கும். அதே மாதிரி இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனா இருந்தாலும் சனி பகவான் வக்ரம் பெறும் காலம் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த வாய்ப்புகளே இருந்தாலும் இந்த சனியினுடைய தாக்கமாகப்பட்டதும் சரி, ரெண்டாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலனா இருந்தாலும் சரி, ஒரு சில மாற்றங்கள் அதில் ஏற்படும். பிரம்மாண்டமா கிடைக்கக்கூடிய விஷயத்த விட சுருக்குறது அவருடைய வேலை. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயங்கள் கிடைக்கும். அப்ப நீங்க இந்த சனியினுடைய தாக்கம் என்பது விட்டு விலகி செல்லும் பொழுது நமக்கு பிரம்மாண்டமான ஒரு நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுத்துட்டு போயிடுவார் சனி பகவான். அவர் சனி பகவான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்கவே இயலாது. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய இதுல ஒரு ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து நடக்கும். கும்பராசி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் தான். எத்தனை பேர் கஷ்ட சூழ்நிலைகள் இருக்காங்க. அவரவர் தகுதிக்கு தகுந்தார் போல், மாற்றத்துக்கு தகுந்தார் போல், வயதுக்கு தகுந்தார் போல் நடந்தே தீரும். அப்போ படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் படிப்புகள் தடை தாமதப்படும். தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும். வெளியூர் வெளிப்பயணங்கள் செல்ல முடியாத சூழ்நிலைகள் நீடிக்கும். ஆனால் இந்த 7.5 சனியினுடைய தாக்கத்தில் உள்ளூரில் நீங்கள் பொழப்பு ஓட்டுறதை விட வெளியூர் போயிட்டீங்க அப்படின்னா நல்லாவே தான் இருக்கும். எந்த விதமான குறைபாடுகள் வராது. அப்போ இதை பொறுத்தளவுக்கு உள்ளூர்ல தொழில் பண்ணாமல் வெளியூர்ல தொழில் பண்ணீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் தான். இதில் எந்த விதமான குறைபாடு இல்லை. இதுல 3 நட்சத்திரங்கள் உண்டு. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாய் உடைய நட்சத்திரம். செவ்வாய் என்பது முருகன் நம்ம சொல்றோம். இந்த முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு முழுமையா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்து நீங்க, அதாவது அங்கே 3 சித்தர் ஆலயம் இருக்கு. மௌன சித்தர், காசி சித்தர், ஆறுமுக சித்தர். இந்த 3 சித்தர் ஆலயத்திலையுமே போய் பிரம்ம முகூர்த்தத்துல நெய் விளக்கு போடுங்க. நெய் விளக்கு போட்டு வேண்டிய விஷயத்த அங்கே வேண்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு 3 மாசத்துல திருமண தோஷங்களா இருந்தாலும் மற்ற விஷயங்களா இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதாவது எந்த பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்ல எல்லாத்துலேயுமே சித்தர்களுடைய வழிபாடு அங்கே இருக்கும், சித்தர்களுடைய ஆலயம் இருக்கும். நம்ம வேண்டுதலை நம்ம சித்தர்கள்ட்ட சொல்லும் பொழுது மனிதனாக பிறந்து தெய்வமாக மாறக்கூடிய ஆற்றல் சித்தர்களுக்கு உண்டு. அப்ப தெய்வத்துக்கிட்ட பேசக்கூடிய ஆற்றலும் சித்தர்களுக்கு உண்டு. மனிதர்களுக்கும் தெய்வத்திற்கும் இடைப்பட்ட பாலமாக இருப்பது சித்தர்கள். அப்படி நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை அவங்க தர்றாங்க அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவும் வேணுமா? வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் நம்ம சொல்றோம் சித்தர்கள் வழிபாடு என்பது. ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா சித்தர்களுடைய ஆலயத்துல போய் நல்லா வணங்கிட்டு வரும் பொழுது அதனுடைய அனுக்கிரகங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும். திருமண தோஷமா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு உண்டானது, திருமணம் உண்டானது, குழந்தை பேர் இல்லாதது, மறுமணங்கள், இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு திருச்செந்தூர் அப்படிங்கிறது கண்கண்ட தெய்வமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தினுடைய தன்மையே அதுதான். அவிட்ட நட்சத்திரத்தினுடைய தன்மை முருகப்பெருமான். இப்போ முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர்கள் தான் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு வேண்டுதல் வச்சு பிறந்த பிள்ளை அப்படின்னு கூட நம்ம சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம். ராகு பகவான் உங்களுக்கு 2லயே இருக்கிறதுனால அந்த ராகுவுடைய பார்வை என்பதும் சரி, ராகுடைய நிழல்கிரகமே ராகு பகவான் அவருக்கு பார்வையா இருந்தாலும் சரி, அவர் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் ராகு கேது இவங்களுக்குன்னு சொந்த வீடு எதுவும் கிடையாது. எந்த வீட்டுல அமர்றாங்களோ அந்த வீட்டை தனக்குன்னு சொந்தம் கொண்டாடிக்கிறது அவங்களுடைய வேலை. அங்கே எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க
அந்த கிரகத்தை வந்து புறந்தள்ளி அவங்களுடைய வேலையவும் இவங்க செய்கிறது தான் இவங்களுடைய வேலையே. அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சதய நட்சத்திரத்துக்குமே ஒரு மாற்றங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உள்ள அதிபதி. அவர் வந்து 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்க்கக்கூடிய பார்வைகளுக்கு சிறப்பு இருந்தாலுமே அந்த குரு பகவானுடைய நட்சத்திரங்கிறதுனால அமைதி குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியான முறையில் சாதிக்கக்கூடிய ஒரு பக்குவ குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ஆணி மாத பலனாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.